ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியாவின் சமையல். இன்றைக்கி நல்ல ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் சூப்பரான உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உருண்டை செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பும் 1/2 கப் கடலை பருப்பும் எடுத்து 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப் வேணாலும் கணக்கு வச்சுக்கலாம். பாதிக்கு பாதி இதை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வாசனைக்காக ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 5-6 சேர்த்துருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா ஒரு 3-4 சேர்த்தா போதுங்க. காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு கை அளவுக்கு பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து இப்போ ஜாரில் போட்டுருங்க. அடுத்து இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இது மாதிரி அரைக்கும் போது மிளகா சோம்பெல்லாம் நல்லா அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிளகா அரைப்பட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அரைச்சிக்கும் போது இந்த மசாலாலாம் நல்லா அரைப்பட்டுருங்க. இப்போ நம்ம மீதம் இருக்க பருப்பை எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி அதிகம் இருக்கக்கூடாது. நமக்கு லைட்டாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். வடைக்கு அரைக்கும் போது நம்ம பருப்பு அங்கங்கே தெரிகிற மாதிரி அரைப்போம். அது மாதிரி இல்லாமல் நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து வர மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் 15லேருந்து 20 வெங்காயம் நான் நல்லா நைஸாக அரைஞ்சி இப்போ இதில் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இதில் ஆட் பண்ணும் போதே நல்லா இதை கையால் பிசைஞ்சு விட்டு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது வெங்காயம் பெருசு பெருசாக தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாவில் சேர்த்துருங்க. அடுத்து நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். உப்பு நான் அரைக்கும் போதே உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க வேண்டியதாங்க. ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தி பிடிக்காமல் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பும் கிடச்சிரும். உருண்டையும் நம்ம குழம்புல போடுறப்ப ஹார்டாக இல்லாமல் இருக்குங்க. உள்ளார குழம்பும் இறங்கி சாப்பிட்றதுக்கும் நல்லா அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கக்கூடாதுங்க. நம்ம கையில் எடுத்து லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். நமக்கு அந்த உருண்டை ஷேப் கிடச்சிரும். குழம்புல போடும்போது உருண்டை உடஞ்சிருமோன்னு பயப்பட தேவையில்லை. நம்ம கரெக்டான இந்த அளவு எல்லாமே சேர்த்தோம் அப்படின்னா உருண்டை உங்களுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச உருண்டை எல்லாத்தையும் நம்ம டைரெக்டாக குழம்புல போட போகிறது கிடையாது. நம்ம இட்லி தட்டில் வச்சு இப்போ இதை வேக வச்சு தாங்க போட போகிறோம். நம்ம நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்போமோ அதே மாதிரியே இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க. 8லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், உருண்டை நல்லா உடையாமல் நல்லா ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எந்த விரிசலும் இல்லை. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதில் 3 பட்டை 3 கிராம்பு தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் நுணுக்கி சேர்த்துருக்கேன். கடைசியாக கருவேப்பிலை தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ஒரு 15 சின்ன வெங்காயம் 2 கலந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணுங்க. அதோட கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு நல்லா இதை வதக்குனதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த குழம்புக்கு புளியெல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, தக்காளியோட புளிப்பு தாங்க. இது நல்லா வதங்கிறதுக்குள்ளார நம்ம ஒரு மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு அரை மூடி ஃபுல்லாக திருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு குழம்பு அதிகமாக கிடைக்கும். அடுத்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் எப்பொழுதும் யூஸ் பண்ணுறது 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. அடுத்து மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் இதிலையே சேர்த்து அரைச்சிட்றேங்க. நான் தனித்தனியாக எதுவுமே போடலை. எல்லாத்தையுமே இதிலையே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி நல்லா சூப்பராக இருக்குது. அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இப்போ சேர்த்துக்க வேண்டியதாங்க. நம்ம தனித்தனியாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா இதை கலந்து விட்டு கொதிக்க விட போகிறோங்க. ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பை நல்லா தண்ணியாக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இதை மூடி போட்டு கொதிக்க விடணுங்க.
அப்போ தான் நமக்கு வந்து உருண்டையெல்லாம் போடுறப்ப கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை கொதிக்க விடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த குழம்பு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கும் போதே நல்லா தண்ணியாக வச்சுட்டா தான் நம்ம உருண்டை போட்டோன்னே கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஃபஸ்ட்டே நீங்கள் திக்காக வச்சிட்டிங்கன்னா இந்த உருண்டையே எல்லா குழம்பையும் இழுத்து ரொம்ப கெட்டியாக போயிடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் போட்டிருக்க மசாலாவுக்கு தண்ணி ஊற்றி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக வச்சுருங்க குழம்ப. இப்போ வந்து நம்ம உருண்டையெல்லாம் ஆட் பண்ணிடலாம். இது வந்து நம்ம வேக வச்ச உருண்டைங்க. இதை சும்மா சாப்பிட்டாலே அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஒரு 4 உருண்டையை மட்டும் வச்சுட்டு 20 உருண்டையை வந்து குழம்புல சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உருட்டும் போதே நல்லா சின்ன சைஸாக உருட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு குழம்புல பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லைட்டாக இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். சிம்மிலே வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளார இறங்கும். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு. குழம்பும் திக்காகாமல் நல்லா ஊற்றி சாப்பிட்ற பதத்துக்கு இருக்குது பாருங்கள். ஏன்னா இந்த உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா அது எல்லாத்தையும் இழுக்க ஆரம்பிச்சிருங்க. அது நேரம் ஆக ஆக உங்களுக்கு வந்து குழம்பும் கெட்டி ஆகிடும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே தண்ணியாக வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான பதத்துக்கு வந்திருக்குங்க சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க, சூப்பரான உருண்டை குழம்பு நல்ல கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.